சன் கிளாஸஸ் கூலர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் கேரி பண்ணுறாங்க. பட் நிஜமாவே சன் கிளாஸஸ் நம்ம கண்களை ப்ரொடெக்ட் பண்ணுதாமா? கண்டிப்பாக சன் கிளாஸஸ் வந்து நம்மளோட கண்களை வந்து புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ்ன்னு சொல்கிற புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்ம கண்களை காப்பாற்றுது. ஏன் புற ஊதா கதிர்கள் கண்களுக்கு நல்லதில்லை அப்படின்னா, லாங் டைம் எக்ஸ்போஷர், ஒரு ரொம்ப வருஷங்கள் நம்ம ஊரில் வந்து ரொம்ப சன்னி கிளைமேட், ட்ராபிக்கல் வெதர் இருக்கிறது. ஸோ மோஸ்ட் சன்னி டேஸ் தான் நம்ம ஊரில் இருக்கிறது. ஸோ நிறைய சன் எக்ஸ்போஷர் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கண்களில் நிறைய குறைபாடுகள் வரும். ஒன்று கேட்ராக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மேக்குலா டீஜென்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோட உருவம் உங்கள் கண்ணில் எந்த இடத்துல போய் அந்த நரம்பில் விழுதோ அந்த இடம் மேக்யூலான்னு சொல்லுவோம். அது மெல்ல செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அது பேர் மேக்குலா டீஜென்ரேஷன். ஸோ அது வரலாம். ரெண்டாவது கண்களுக்கு அந்த வெளியில் வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து சதை வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படின்னா, அந்த சதை வளர்ச்சி கேன்சர் கிடையாது, ஆனால் அதை ரிமூவ் பண்ணினாலும் திருப்பி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்.